வடக்கு காசாவிலிருந்து இஸ்ரேல் மீது பாய்ந்த ஏவுகணைகள். வடக்கு காசாவிலிருந்து பாய்ந்து ஏவப்பட்ட 3 ஏவுகணைகள் இஸ்ரேல் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததாக இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது. 3 ராக்கெட்டுகள் வடக்கு காசா பகுதியிலிருந்து ஸ்டெரோட் குடியேற்றத்தில் ஏவப்பட்டதாகவும் இதனால் குடியிருப்புக்கு லேசான சேதம் ஏற்பட்டதாகவும் இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 9 நாட்களில் மட்டும் காசாவிலிருந்து ஹமாஸ் ஏறக்குறைய 20 ராக்கெட்டுகளை ஏவியதாக இஸ்ரேலிய இராணுவ வானொலி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் உறவை மேம்படுத்த முயலும் சிரியா. முதன்முறையாக UAEக்கு உத்தியோகபூர்வ பயணம். கடந்த மாதம் சிரியாவின் ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத் பதவி நீக்கம் செய்த பிறகு ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் தலைமையிலான குழு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. உள்நாட்டு போரால் சிதைந்துள்ள சிரியாவை புனரமைக்கவும் சுற்றியுள்ள நாடுகளுடன் நட்புறவை மேம்படுத்தவும் புதிய நிர்வாகத்தினர் முயன்று வருகின்றனர். அதன் அடிப்படையில் சிரியாவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஆசாத் அல் ஷஃபானி அல் ஆசாத் ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு முதல் முறையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு பயணம் சென்றுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் முர்ஹாப் அபு கஸ்ரா மற்றும் உளவுத்துறை தலைவர் அனஸ் கட்டாப் ஆகியோருடன் ஷைஃபானி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சென்றுள்ளார். ஆசாத் அல் ஷைஃபானி விமானத்திலிருந்து இறங்கி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்குள் அடியெடுத்து வைக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து ஆக்கப்பூர்வமான இருதரப்பு உறவுகளை உருவாக்குவதற்கான தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். சிரியாவின் புதிய அரசாங்கத்திற்கு உதவ முன்வந்த அமெரிக்கா. பொருளாதார தடையில் தளர்வு. டமாஸ்கஸில் உள்ள புதிய அரசாங்கத்திற்கு பிற வகையான உதவிகளை மட்டுப்படுத்தும் பொருளாதார தடைகளை பராமரிக்கும் அதே வேளையில் அத்தியாவசிய பொருட்களை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு சிரியாவிற்கு மனிதாபிமான உதவிக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான திட்டங்களை பிடன் நிர்வாகம் திங்களன்று அறிவிக்க உள்ளது. நீர், மின்சாரம் மற்றும் பிற மனிதாபிமான பொருட்கள் போன்ற முக்கியமான சேவைகளை வழங்கும் உதவி நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளிக்க அமெரிக்கா முடிவெடுத்துள்ளது. இந்த தள்ளுபடிகள் ஆரம்பத்தில் 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும். சிரிய அதிகாரிகளால் விநியோகங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க பாதுகாப்புகள் இருந்தாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அங்கீகாரத்தின் தேவையை நீக்கும் என்று அவர்கள் மேலும் தெரிவித்தனர். காசாவில் விரைவில் போர் நிறுத்த உடன்பாடு அடித்து கூறும் அமெரிக்கா. ஜனாதிபதி ஜோ பிடனின் பதவிக்காலம் ஜனவரி 20 முடிவடையும் வரையில் அது நிறைவேறாது என்றாலும் காசாவில் போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்படும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் திங்களன்று நம்பிக்கை தெரிவித்தார். தென்கொரியாவின் சியோலில் இருந்து பேசிய பிளிங்கன் சிறைபிடிக்கப்பட்ட விடுதலை ஒப்பந்தத்தை பெற பிடன் நிர்வாகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வேலை செய்யும் என மீண்டும் வலியுறுத்தினார். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை 2 வாரத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வர முயன்று வருவதாக தெரிவித்துள்ளார். மேற்கு கரையில் துப்பாக்கிச் சூடு, 3 இஸ்ரேலியர்கள் பலி. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் திங்கட்கிழமை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 6 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் 2 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்களை தேடுவதற்காக இஸ்ரேல் இராணுவம் பெரும் படைகளை அனுப்பியுள்ளது. வடக்கு மேற்கு கரையில் உள்ள கல்கிலியாவின் கிழக்கே கெடுமிம் குடியிருப்பு அருகே சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களை ஏற்றிச் சென்ற பேருந்து மற்றும் 2 கார்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்த ஏமன். ஹைஃபா மின் நிலையம் மீது ஏவுகணை தாக்குதல். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள ஹைஃபாவில் உள்ள மின் உற்பத்தி நிலையத்தை குறிவைத்து ஏமன் ஆயுதப்படை ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. தெற்கு ஹைஃபாவில் உள்ள ஓரட் ராஃபின் மின் நிலையத்தில் பாலஸ்தீனம் 2 ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவப்பட்டதாக இராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி தெரிவித்தார். இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக ஏமன் ஹவுதிகள் அறிவித்துள்ள நிலையில் இஸ்ரேலும் தனது பங்கிற்கு தாக்குதலை முறியடித்ததாக அறிவித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் எல்லைக்குள் நுழைவதற்கு முன் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை இடைமறித்து தாக்கி அழித்ததாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தெரிவித்துள்ளது. பதிலடி கொடுக்க முழு பலத்துடன் இருக்கிறோம். போர் நிறுத்தத்தை மீறும் இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா எச்சரிக்கை. ஹிஸ்புல்லா முன்பு எப்போதும் இருந்ததை விட வலிமையாக இருப்பதாகவும் அதனை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்றும் ஹிஸ்புல்லாவின் தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவின் தலைவர் வஃபீக் சஃபா தெரிவித்துள்ளார்.
இஸ்ரேலிய தாக்குதலில் மறைந்த ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் சயீத் ஹசன் நஸ்ருல்லா வீரமரணம் அடைந்த இடத்தை பார்வையிட்ட போது செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஹிஸ்புல்லா முன்பு எப்போதும் இருந்ததை விட வலிமை பெற்றுள்ளதாகவும் எக்கை விட வலிமையாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மீண்டும் லெபனானை ஆக்கிரமிக்க நினைத்தால் அதனை தடுக்கும் திறன் தங்களிடம் உள்ளதாக கூறினார். மேலும் லெபனானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் செய்து வரும் விதிமீறல்கள் குறித்து லெபனான் சபாநாயகர் நபீஹ் பெர்ரி ஐநா தூதர் அமாஸ் ஹோட்ஸ்டீனிடம் எடுத்துரைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். ஹிஸ்புல்லா லெபனானின் அனைத்து மட்டங்களிலும் உள்ளது. இஸ்ரேல் மீண்டும் எங்கள் மக்களுக்கு தீங்கிழைக்க நினைத்தால் அதனை தடுப்போம் என எச்சரித்துள்ளார். அறுவை சிகிச்சைக்கு பிறகு எப்படி இருக்கிறார் நெதன்யாகு? ஜெருசலம் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. புரோஸ்டேட் அறுவை சிகிச்சைக்கு பிறகு வீட்டிலேயே ஓய்வெடுக்க வேண்டியுள்ளதால் அடுத்த 2 வாரங்களுக்கு சாட்சியத்திற்காக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற அவரது தரப்பு வழக்கறிஞரின் கோரிக்கையை ஜெருசலேம் மாவட்ட நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் நெதன்யாகு ஆஜராக வேண்டிய தேதிகளில் வேறு ஒரு சாட்சியை விசாரிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என நெதன்யாகு தரப்பு மற்றும் வழக்கு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமைக்குள் இத்தகைய ஏற்பாடுகள் குறித்து நீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறு இரு தரப்புக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறுநீரக தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு கடந்த வாரம் ஜெருசலேமில் உள்ள ஹடாசா எய்ன்-கெரெம் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் அவரது புரோஸ்டேட் சுரப்பி அகற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இளம் பெண் பணைய கைதியின் வீடியோவை வெளியிட்ட ஹமாஸ். அரசுக்கு எதிராக கொதித்தெழுந்த இஸ்ரேல் மக்கள். காசாவில் உள்ள இஸ்ரேல் பணைய கைதிகளில் ஒருவரான லிரி அல்பாஜின் என்ற பெண்ணின் வீடியோவை ஹமாஸ் வெளியிட்டுள்ளது. அதில் அவர் அரசாங்கம் மற்றும் இராணுவத்தால் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் எங்களை கொல்ல அரசு திட்டமிடுகிறதா என்றும் விரக்தியான மனநிலையில் பேசியிருப்பது இஸ்ரேல் மக்களை கொந்தளிக்க செய்துள்ளது. இந்த வீடியோ வெளியான மறுகணமே பணைய கைதிகளின் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் தலைநகரில் குவிய ஆரம்பித்தனர். அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் உடனடியாக பணைய கைதிகளை விடுவிப்பதில் நெதன்யாகு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். பகுதி வாரியாக பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தம் அவர்களது உயிருக்கு ஆபத்தானது என்றும் உடனடியாக பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். மேலும் பாலஸ்தீன போராட்டக் குழுவுடன் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை தடுத்ததற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அந்த குடும்பங்கள் கடுமையாக விமர்சித்தன. லெபனானின் அடுத்த ஜனாதிபதி ஜியார்ஜியாவா? ஹெஸ்புல்லா வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. லெபனான் படைத்தலைவர் சமீர் கியாஜியாவின் ஜனாதிபதிக்கான வேட்புமனுவை ஹிஸ்புல்லா தொடர்ந்து எதிர்ப்பதாக ஹிஸ்புல்லாவின் தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவின் தலைவரான வஃபீக் சஃபா தெரிவித்துள்ளார். அதே சமயத்தில் இராணுவ தளபதி ஜெனரல் ஜோசப் அவுன் ஜனாதிபதியாக போட்டியிட எவ்வித தடையும் கூறப்படவில்லை என கூறியுள்ளார். இவர்களை தவிர செயல் பொது பாதுகாப்பு தலைவர் எலியாஸ் அல் பைசாரி, எம்பிக்கள் நீமத் ஃபெரம் மற்றும் இப்ராஹிம் கானான் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ஜிஹாத் அசூர், ஜியாத் பரூட் மற்றும் ஜீன் லூயிஸ் கிர்தாஹி ஆகியோரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள முக்கிய வேட்பாளர்கள் ஆவார்கள். உள்நாட்டில் ஹெஸ்புல்லா லெபனான் குழுக்களுடன் தொடர்பு கொள்கிறது மற்றும் அதன் தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு மூலம் கட்சியின் வெளிநாட்டு தொடர்புகளை நிர்வகிக்கிறது. அதனால் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை தேர்வு செய்வதிலும் ஹிஸ்புல்லா ஆதிக்கம் செலுத்துவது குறிப்பிடத்தக்கது.